ரிஷபராசிக்காரர்கள் என்றாலே உனக்கு என்னப்பா பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. ஸோ இப்போ 11ஆம் இடத்திற்கு சனி வருகிறார். லாப சனியாக வருகிறார். ஃபோக்கஸ்டாக இருக்கணும், அதில் உறுதியாக இருங்க. வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். எனக்கு யாராவது உங்களுக்கு ஃபோன் பண்ணி ஏன்னா நான் சும்மா தான் ஃபோன் பண்ணேன்னு சொன்னால் அந்த ஃபோன் எடுக்காதீங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் உங்களை சும்மா தான் இருப்பேன்னு அவன் நினச்சிருப்பான். சும்மா இருப்பேன்னு யார் சொன்னாலும் ஃபோன் எடுக்காதீங்க. ஐ எம் ஆல்வேஸ் பிஸிடா, அப்படியே இருங்க. 5 மணிலேருந்து நமக்கு உழைக்கிறது மட்டும்தான் வேலை. கடவுள் நம்ம மேலே கண் வச்சா நமக்கு நல்ல நேரம் வந்தால் அதுவே கூட்டிகிட்டு போகும். 11ஆம் இடத்துல லாபசனி வரும்போது தெரியாமல் பண்ண தப்பெல்லாம் சரி பண்ணி இதே சனி பகவான் 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்த்துட்டு இருந்தா குரு வீட்டிலிருந்து பார்ப்பதால் குழந்தை கொடுக்க போகிறார். அதெல்லாம் 8ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். உயிர் பழச்சிப்பீங்க, கவலைப்படாதீங்க. டாக்டருக்கு கிடைக்கிறாங்க சார், டாக்டர் தானே, கடவுள் இல்லை. சனி 11லேருந்து 1 பார்க்குறார், லக்னத்தை பார்க்குறார். அதாவது உடம்பை பார்க்குறார். உடம்பை சனி பார்த்தா என்ன ஆகும்னா வேலை செய்கிற இன்ட்ரெஸ்டே வராது. எந்திரிச்சோடனே எந்திரிச்சோடனே தீவிரமாக ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் செய்த தவறை சரி செய்யலாம். தெரியாமல் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ரைட்டான இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றலாம். பட் ஆனால் ஒர்க் பண்ணும். இது ஒன்று தான் உங்களுக்கு பிரச்சனை. இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கக்கூடிய ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. 2026 சனிப்பெயர்ச்சி வருது. அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும்? சனிப்பெயர்ச்சி பொறுத்த வரைக்குமே போன வருஷமே ஆயிடுச்சு. திருக்கணிதப்படி வாக்கியப்படி நிறைய நேயர்கள் விரும்பி கேட்குறீங்க, சனிப்பெயர்ச்சி இந்த வருஷம்தான் வச்சுக்கிட்டா என்ன சார் நடக்கும் அப்படின்னு. ஸோ இட்ஸ் ரிப்பிட்டேஷன் பதிவு தான் வச்சுக்கலாம். அதர்வைஸ் வாக்கியக்காரர்களுக்கென்று மார்ச் 6ஆம் தேதி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வருகிறார். சரி, ஓகே. எனிவே இந்த சனிப்பெயர்ச்சியினால் யார் யாருக்கெல்லாம் குபேர யோகங்கள் வரப்போகிறது, யார் யார் லைஃப் எல்லாம் மாறப்போகிறது அப்படிங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும்? ரிஷபராசிக்காரர்கள் என்றாலே உனக்கு என்னப்பா பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டுன்னா 10 வந்தார். பிஸ்னஸை டெவலப் பண்ணார். நன்றாக மனசில் கை வச்சு சொல்லணும். 2023, 24, 25 இந்த 2.5 வருடமும் தொழில் ஸ்தானத்தில் நல்ல பேர் எடுத்திருப்பீங்க. தொழில் நல்ல புத்திசாலியாக பொழைச்சிருப்பீங்க. நர்மதா, ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ஃபோக்கஸ் வரும்போது நம்மளை அறியாமல் நம்ம பிஸியாகிடுவோம். அதை ஓவராக அதுக்குள்ளே முழுகிடுவோம். அப்படியே இப்போ உங்களுக்கே தெரியும். இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க் சில நேரம் உட்கார நேரம் இருக்காது. காலிலேருந்து பிஸி. திடீர் சுந்தருக்கு ஃபோன் பண்ணி பல நாள் ஃபோனே கிடைக்காது. எங்கே கேட்டேன், அங்கே இருந்தேன், இங்கே இருந்தேன், பிஸியாகிடும். அந்த மாதிரியான ஒரு நேரம் இந்த 2 வருடம் இருந்திருக்கும். ஸோ அப்படி ஒரு நேரத்தில் நீங்கள் பண்ண ஒரு சின்ன தப்பு என்னென்னா, கொஞ்சம் ஓவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க. இந்த ரிஷபராசிக்காரர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அன்அப்ரூவ்டு லேண்டு தான் அவங்க வாங்குவாங்க. ரிஷபராசிக்காரங்களை பாருங்கள், எங்கேயாவது தேடி கண்டுபிடிச்சி இடம் வாங்குவாங்க. ஆனால் இவங்க இடம் வாங்கினதுக்கப்புறம் தான் நிறைய பேர் இடம் வாங்குவாங்க. பெரும்பாலும் ஒருத்தர் ஒரு ஃபீல்டில் ஒன்று பண்ணுறாருன்னா அவரை பெஞ்ச் மார்க் வச்சு நிறைய பேர் பண்ணுவாங்க. அது எல்லா ஃபீல்டும் அப்படி தான். ஸோ அப்போ அதே மாதிரி தான் இந்த லேண்டு வாங்குறது. இவர் அன்அப்ரூவ்டு இடத்துல லேண்டு வாங்க இவங்க பார்த்து இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கோசாலை இருக்கும், இவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு பேங்க்கு ஏடிஎம் இருக்கும், பேருந்து நிலையம் இருக்கும். ஒரு அன்அப்ரூவ்டு இடத்துல வாங்குவாங்க. வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க, வீட்டுக்கு வெளியே வர மாட்டாங்க. அந்த மாதிரி வீடெல்லாம் இன்டீரியர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ரொம்ப டெக்கரேட்டிவாக மைண்ட் செட் உடையவங்க. இந்த வீட்டை தாண்டி இவங்க சிந்தனைகள் போகாது. நர்மதா, ஆச்சரியப்படுற விஷயம் என்னென்னா, அதே மாதிரி இவங்களை மாதிரியே அன்அப்ரூவ்டு இடமா வாங்குவாங்க. இந்த கான்செப்டில் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, தெரியாத ஒரு கடை வாங்கிட்டாங்க. அது என்ன ஆயிடுச்சு, அந்த கடைக்கு கூட்டமே வரமாட்டேங்குது. இவன் வாங்கி போடுற பொருள்லாம் வீணாக தான் போகுதே தவிர அந்த மாதிரி. ஸோ இப்போ 11ஆம் இடத்திற்கு சனி வருகிறார். லாப சனியாக வருகிறார். எடுத்த தப்பை சரி. இப்போ கொஞ்ச நேரம் மட்டும் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், இங்கே பாருங்கள், லைஃப்பில் நீங்கள் என்ன வேணால் தப்பு பண்ணலாம். எல்லாருக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. படிக்கிற நேரம் படிக்கலை, யூபிஎஸ்சி படிச்சிருந்தா இந்நேரம் நல்லபடியாக 10 மணிக்கு வேலைக்கு போய்ட்டு 5 மணிக்கு வந்திருக்கலாம். விட்டுட்டோம், 5 மணிக்கு ஷூட்டிங் எடுக்கிற நிலமை. சரி, என்ன சரிது, பண்ண தப்பை சரி பண்ணுங்க. அதான் நான் சொல்லுவேன். சார், நான் லைஃப்பில் 20 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் லைஃப்பை வேஸ்ட் பண்ணிட்டேன் சார். தேவையில்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வீணாக போயிட்டேன். முடிவு பண்ணிக்கோங்க. 11ல் சனி உங்களுக்கு ஆப்ஷன் தர வரார். இனிமையாவது கருத்தோடு உங்கள் எவ்வளோ நகைச்சுவை உணர்வாக வேணா இருங்க. இந்த ஃபீல்டில் ராம்ஜியை விட நகைச்சுவை உணர்வோட ஒரு ஆள் நீங்கள் கண்டுபிடிச்சா கூட கிடைக்க மாட்டாங்க. ஆனால் பொழப்பு, உங்கள் வேலை, அதில் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அதில் உறுதியாக இருங்க. வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். எனக்கு யாராவது உங்களுக்கு ஃபோன் பண்ணி ஏன்னா நான் சும்மா தான் ஃபோன் பண்ணேன்னு சொன்னால் அந்த ஃபோன் எடுக்காதீங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் உங்களை சும்மா தான் இருப்பேன்னு அவன் நினச்சிருப்பான். சும்மா இருப்பேன்னு யார் சொன்னாலும் ஃபோன் எடுக்காதீங்க. ஐ எம் ஆல்வேஸ் பிஸிடா, அப்படியே இருங்க. 5 மணியிலிருந்து நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 11ஆம் இடத்தில் லாபச்சனி
நீங்கள் செஞ்ச தப்பை சரி பண்ணுறாரு. எப்படி அந்த கடை ஒன்று வாங்கினீங்கல்ல, இனிமேல் அது ஓடும். அப்போ பார்க்க புத்திசாலியா இது ஓடுன்னு எப்படியா ஃபஸ்ட்டே கணிச்சேன்? நான் எங்கடா கணித்தேன்? நிறைய பேர் என்ன கேட்பாங்க, எப்படிங்க இந்த இடத்துக்கு போனீங்க? நான் எங்கே போனேன், அதுவாக கூப்பிட்டு போயிடுச்சு. நன்றாக புரிஞ்சு, நம்ம நினைக்கிறது நம்ம கையில் இல்லை, நமக்கு உழைக்கிறது மட்டும்தான் வேலை. கடவுள் நம்ம மேலே கண் வச்சா, நமக்கு நல்ல நேரம் வந்தால் அது அதுவே கூட்டிகிட்டு போகும். தானே அப்படி தான் 11ஆம் இடத்துல லாபசனி வரும்போது தெரியாமல் பண்ண தப்பெல்லாம் சரி பண்ணிடுவார். பரவாயில்ல, புத்திசாலியாக அந்த கடையில் இன்வெஸ்ட் பண்ணிட்டோமா, பெரிய புத்திசாலிமா, அப்படியே சொல்கிறீங்க? ஆமாம்மா, நான் பெரிய புத்திசாலி தான். அப்படி உங்களுக்கு செய்த தவறை சரி செய்கிறார். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இதே சனி பகவான் 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்த்துறாரு பிருந்தா. குரு வீட்டிலிருந்து பார்ப்பதால் குழந்தை கொடுக்க போகிறார். அடடா, அப்போது நேர்மையுடைய சத்புத்திர சந்தானம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு நேர்மையான ஒரு குழந்தை, நல்ல குழந்தை, படித்து பெரிய கலெக்டரெல்லாம் ஆகக்கூடிய குழந்தை பிறக்க போகுது. குழந்தை பிறப்புக்காக காத்திருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு நற்செய்தி. அடுத்து சனி 8 பார்க்குறார். நிறைய பேர் பலன் சொல்லும்போது இல்லத்தரசிகளுக்கு சொல்கிறீங்க, இனிமையாக காதல் செய்பவர்களுக்கு சொல்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. யாராவது நோயாளிகளுக்கு சொல்கிறீங்களா? பாவம், ஐசியூவில் படுத்துட்டு எத்தனை பேர் இதை பார்த்துட்டு இருப்பாங்க. எத்தனை பேர் என்னால் ஹாஸ்பிட்டல் விட்டு எப்போ சார் வெளியே போவேன், எத்தனை பேர்? அப்போது உங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறேன், 8ஆம் இடத்தை சனி பார்க்கிறார், உயிர் பழச்சிப்பீங்க, கவலைப்படாதீங்க. டாக்டருக்கு கிடைக்கிறாங்க சார், டாக்டர் தானே, கடவுள் இல்லையே. கடவுள் சொல்கிறார், யார்? சனி பகவான் சொல்ல, நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, கவலைப்படாதீங்க. உங்கள் உடம்பு சரியாயிடும். நடக்க போகிற ஆப்ரேஷனில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உயிர் திரும்ப வரும். எழுதி வச்சுக்கோங்க. அவ்வளோ சீக்கிரம்லாம் ஒன்றும் ஆகிடாது. ஏன்னா சனி பகவான் 8 பார்க்குறார், ஆயுள் காரகன். நாளைக்கு காலையில் ஆப்ரேஷன், இன்றைக்கி நைட் ஆப்ரேஷன், இந்த பதிவை பார்க்குறீங்க, மனசு வேதனையாக, கவலையே படாதீங்க. ஆப்ரேஷன் சக்ஸஸ்னு ஒரு ரிசல்ட், கவலைப்படாதீங்க. சீக்கிரமாக எழுந்திரிச்சு நடந்து போவீங்க. இதில் ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா, சனியே 8 பார்க்கறதால இதுக்கு மேலே அந்த நோயே உங்களுக்கு வராது. சரிங்க சார், இவங்களுக்கு வரக்கூடிய இடர்பாடுகள் எல்லாம் தடுக்கிறதற்கு இந்த மாதிரியான வழிபாடுகளை மேற்கொள்ள. இடர்பாடுகள்னால் ஒன்று தான் இருந்தா, சனி 11லேருந்து 1 பார்க்குறாரு, லக்னத்தை பார்க்குறாரு, அதாவது உடம்பை பார்க்குறாரு. உடம்பை சனி பார்த்தா என்ன ஆகும்னா, வேலை செய்கிற இன்ட்ரெஸ்டே வராது. எந்திரிச்சோடனே இன்ஸ்டா, எந்திரிச்சோடனே எல்லாருக்கும் இது ஒரு கிறுக்கு. எந்திரிச்சோன்னா ஃபஸ்ட்டு யார் மூஞ்சியில் முழிப்பீங்க? இப்படி எடுத்து இப்படி பார்த்துட்டு இருந்தோம், இப்போ என்ன பண்ணுறோம்? இப்படி எடுத்து மொபைல் எடுத்து இப்படி பார்க்குறோம். நம்ம கான்செப்டே மாற்றி விட்டானுங்க. ஸோ அப்போது இந்த உடம்பு வேலை செய்யவே செய்யாது. சுகமாக லீவ் போட்டுடலாமா, டயர்டாக இருக்குது, பாஸ்க்கு ஃபோன் பண்ணுறது, பாஸ் நீங்கள் இன்றைக்கி ஆஃபீஸ் வரீங்களா? இல்லை நான் லீவு, நானும் லீவு, இப்படி தான் உங்களுக்கு தோணும். ஸோ வேலை மேலே இன்ட்ரெஸ்ட் போகாது. தீவிரமாக ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் செய்த தவறை சரி செய்யலாம். தெரியாமல் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ரைட்டான இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றலாம். பட் ஆனால் ஒர்க் பண்ணும். இது ஒன்று தான் உங்களுக்கு பிரச்சனை. இதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் என்றால், நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய வீரராகவர் கோயில் போங்க. திருவள்ளூர் பக்கத்தில் வீரராகவர் கோயில், வீரராகவர் அந்த கோயில் போய் பெருமாளை போய் பார்த்துட்டு வாங்க. தொடர்ந்து அவர் பாருங்கள். சென்னையில் இருக்கிறவங்க குரோம்பேட்டில் இருக்க பக்த ஆஞ்சநேயர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் போயிட்டு தேங்காய் கட்டி வழிபடுங்க. எல்லாம் பண்ணுங்க, சரியாயிடும். ரிஷபராசி நேயர்களுக்கு சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும்? 11ஆம் இடத்துல இருக்கார். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டீங்கல்ல, நல்ல வேலை கிடைக்குமா, ஊர் மாற்றம், இடமாற்றம். சார் ரெக்கக்னேஷன் வந்தால் போதும் சார். இந்த பக்கத்துலேயே ஒருத்தன் காலாட்டின்னு இருக்கிறான், அவனுக்கெல்லாம் கொடுக்குறாங்க சார், எனக்கு கொடுக்கவே மாட்டேன்றாங்க சார். அப்படிங்கிறவங்களுக்கு மிகப்பெரிய எழுச்சி. அதுவும் இந்த வருஷம் ஊர் விட்டு ஊர் போகிறது, நாடு விட்டு நாடு போகிறது. சார் அமெரிக்காவை பற்றி நீங்கள் கவலைப்படாது, அந்த டோர் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு தானே சொல்கிறீங்க, போனால் போகுது. உழைக்கிறவனுக்கு எங்கே போனாலும் சிறப்பு சார். உழைக்க தெரிந்தால் பிழைக்க தெரியும், பிழைக்க தெரிந்தால் சிறப்பான வாழ்க்கை வாழ தெரியும். இதுதான் வாழ்க்கை. ஆனால் உங்களுக்கு உள்ள ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? சந்தேகம், குழப்பம். அடுத்தவனுக்கு தெளிவான முடிவு கொடுக்குறீங்க, உங்களுக்கு நீங்கள் முடிவு எடுத்துக்க மாட்டேன்றீங்க. தாயினுடைய உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை செலுத்தணும். பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும். இரவோ பகலோ எப்படி இருந்தாலும் சரி. திருப்பதிக்கு போயிட்டு வரணும். ஜபாலி ஆஞ்சநேயர் அப்படிங்கிற ஒரு சன்னதி கோவில் அங்கே இருக்கு, சுவாமி மேலே திருமலையில். ஜபாலி ஆஞ்சநேயரை பார்த்து செந்தூரம் பூசி, அந்த செந்தூரம் எடுத்துகிட்டு டெய்லி நீங்கள் பூசிக்கிட்டிங்கன்னா முதல்ல உங்களுக்கு உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி, சந்தோஷம், இதை எல்லாத்தையும் விட ஆனந்தம் கிடைக்கும். திருமண வாழ்க்கை நடக்கும். கல்யாணமே நடக்கலை சார், 7.5 சனிங்கிறான், அஷ்டமி சனிங்கிறான், அஷ்டார்த்தமி சனிங்கிறான்,
குரு சரியில்லைங்கிறான், குரு பார்வை இல்லைங்கிறான். ஆனால் இந்த வருஷம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது சனி பயிற்சிங்கிறதுனால சனியை பற்றியே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல குரு இருப்பதும், அதற்கு பிறகு உங்களுக்கு குரு உச்சம் பெறுவதும் இந்த ஆண்டு உத்தியோகம், தடைப்பட்ட திருமணம், நல்ல குழந்தை பாக்கியம், வீடு கட்டுறது, வாகனங்கள் வாங்கிறது, ஃப்ளாட் வாங்கிறது, சொந்தமாக வீடு வாங்கிறது அப்படின்னு சுப பலன்களாக நடக்கும். தைரியமாக போயிட்டு வாங்க. சும்மா ஏதோ ஒன்று பயந்துக்கிட்டு உக்காண்டிருக்காதீங்க. முதல் முடிவே நல்ல முடிவு, முதல் முடிவே சந்தோஷமான முடிவுன்னு எடுத்தீங்கன்னா உங்களை அடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. நீங்கள் கோபப்பட மாட்டீங்க, குழப்பவாதி. தூக்கி போடுங்க சார், ஈஸியாக ஜெயிப்பீங்க. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். ரிஷபராசி. ரிஷபராசிக்கு எம்பெருமான் சனீஸ்வர பகவான் லாப சனியாக இந்த 2026 வராரு. போதுங்க, 2026க்கு முன்ன வரைக்கும் படித்த பிள்ளைங்களுக்கு ஒரு படிப்பு நாலேஜ் இல்லாமல், படித்த படிப்புக்கு உண்டான வேலை வாய்ப்பு இல்லாமல், படிக்கிறதுக்கு பணம் காசு இல்லாமல், பல பேருடைய கனவு பெரிய பெரிய படிப்பு படிக்கிறதுடைய கனவெல்லாம் நினைவாகாமல் கஷ்டப்பட்ட ஒருத்தங்களுக்கு இனிமே தான் யோகம். ரிஷபராசிக்காரங்க பொதுவாக பார்த்திங்கன்னா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உட்கார்ந்த இடத்துல இருந்தே வேலை பார்க்கணும்னு சொல்லக்கூடிய மனநிலைகள் தான் இருக்கும். அடுத்தவங்ககிட்ட கையை கட்டிட்டு வேலை பார்த்தாலும் ஏசி காற்று, ஃபேன் காற்று கீழே உட்காந்து தான் வேலை பார்ப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு தருணமும் இருக்குது. சொந்த தொழில் செஞ்சிங்கன்னா தான் உங்கள் வாழ்க்கை பிரதிபலிக்கும். கவனமாக இருக்கணும். இந்த ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட கால வயசு வரைக்கும் வாழ்க்கை தடன்னு ஒன்று இருக்கும். தன்னுடைய முன் நடக்கக்கூடியது தட காரியத்தில் இருக்கும். என்னென்னா, படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே காதல், படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே தேவையில்லாத இடையூறுகள், இதெல்லாம் ஒரு 23 வயசு வரைக்கும் நீங்கள் பட்டிருப்பீங்க. இதெல்லாம் விலகுது. தாயி தகப்பனுடைய பேச்சை கேட்டு தன்னுடைய சொந்த பந்தத்துடைய அனுகிரகத்தில் முறையான ஒரு திருமண ஏற்பாடுகளை பண்ணினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை பிரதிபலிக்கும். இத்தனை வருஷம் வரைக்கும் 2026க்கு முன்ன வரைக்கும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அனுபவித்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இனிமே தாங்க யோகம். ஏதோ ஒரு துறையில் நீங்கள் வாழ்க்கையை பிடிச்சிக்கக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. மனைவி மக்களோட சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழுங்க. உற்றார் உறவினரோட சேர்ந்து வாழக்கூடிய ஒரு தருணத்தையும் ஏற்படுத்திக்கிங்க. பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 40 வயசு 45 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க உங்கள் ஆரோக்கியத்தில் தான் கவனம் செலுத்தணும். ஏன்னா உங்களுக்கு ஜாதகத்தில் ராகு திசைகள் வந்திருக்கக்கூடிய நேரங்காலங்களும் வந்துட்டு போயிருக்கோம். கவனமாக நீங்கள் இருக்கணும். கொஞ்சம் ஆகாது, உற்றார் சுற்றார் ஆகாது, முன் கோபங்கள் தான் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். அதுக்காக நல்ல நண்பர்களை தேடுங்க, நல்ல ஃப்யூச்சரை யோசிங்க. தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகளை கொண்டுங்க. சனீஸ்வர பகவான் ஜாதகத்தில் லாபத்தில் கொடுக்குறனால எந்த தொழிலில் நீங்கள் மேன்மையாக இருந்தாலும் அந்த தொழில் ஜீவனாம்சம் பண்ணக்கூடிய ஜீவனாம்ச காரகன் உங்கள் ஜாதகத்தில் பலமாக வராரு. ஒரு முறை தான் இந்த 2.5 வருஷம் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தில் தான் அடுத்த 2.5 வருஷத்தில் உங்களுடைய யோகங்காலங்களே இருக்குது. உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவானாக இருந்தாலும் நல்ல ட்ரெஸ்ஸு கொடுத்துங்க, நல்ல வீடு, தோட்டம், துறவோட வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழக்கூடிய தருணத்தை எம்பெருமான் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. ஆடம்பரங்களை அறவே குறைச்சிக்குங்க. தன்னுடைய தொழிலுக்கு ஏற்ற மாதிரியான மேன்மைப்படக்கூடிய அமைப்புகளை மேன்மைப்படுத்திக்குங்க. சனீஸ்வர பகவான் ஜாதகத்தில் லாபத்தில் வரக்கூடிய தருணம் ஒரு முறை தான். நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் நஷ்டமாகாது. எந்த யோகங்களையும் உண்டாகக்கூடிய தருணம் உண்டு. எந்த கிரகங்களுடைய சாதகம் பாதங்களை சனீஸ்வர பகவான் உங்களுக்கு தெளிவு பண்ணி கொடுத்துருவார். எம்பெருமான் சனீஸ்வர பகவான முறையான வழிபாடுகள், சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் அவரை வழிபாடுகள் பண்ணக்கூடிய தருணத்தை மேற்கொண்டுக்கிட்டிங்கன்னா இந்த 2.25 வருஷம் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஜாக்பாட்டு தான் சொல்லுவேன். போதும் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே வாழ்க்கை மேன்மை அடையக்கூடிய தருணம் நம்மளாக தான் ஏற்படுத்திக்கணும். எம்பெருமான வழிபாடுங்க, முன்னோர் வழிபாடு பண்ணுங்கள், உங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள்,
சுக்கிர பகவானையும் வழிபடுங்க. சுக்கிர பகவானை வழிபடுறதும் ஒன்று தான், அம்மா மகாலட்சுமி தாயை வழிபடுறதும் ஒன்று தான். இப்படியான முறையான வழிபாட்டுகள் மூலியமாக தான் வாழ்க்கையை பிரதிபலிச்சுக்க முடியும். சும்மா உட்காந்துக்கிட்டே இருந்தால் கஷ்டந்தான். படுத்தவனுக்கு பாயே பகன்னு சொல்லக்கூடிய தருணத்தில் அப்படியாம்பட்ட நேரம்லாம் நடந்திருக்கும். இனிமேல் உஷாராயிக்கிங்க. உடற்பயிற்சி, தேக பயிற்சி, 4 பேர் சொல்கிறத கேட்கக்கூடிய தருணம். இந்த மாதிரியான தருணத்தை பக்குவம் பண்ணிக்கிங்க. 2026 ரிஷபராசி அன்பர்களுக்கு ஜாக்பாட்டு தான் சொல்லுவேன். கவனமாக இருந்துக்கணும். ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க, எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. ரிஷபராசி அன்பர்களுக்கு தன்னைத்தானே வருத்தி கொண்டு பிளவு ஏற்பட்டாலும் பிரச்சனையாகாமல் அவங்க நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடிய தங்கமான உள்ளம் கொண்ட நம்முடைய அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு, ரிஷபம் என்றாலே மகிழ்ச்சி என்று சொல்லலாம். ரிஷபம் என்றாலே பொருளாதாரத்தில் வெற்றி என்று சொல்லலாம். ரிஷபம் என்று சொன்னாலே இனிமையானவர்கள் என்று சொல்லலாம். இதெல்லாம் எங்களுக்கு, உங்களுக்கு எல்லா நாளும் மற்றவர்களுக்காக வாழ்ந்து உங்கள் பணத்தை நீங்கள் இழந்துட்டு அன்புக்காக இயங்க வேண்டிய சூழ்நிலை ரொம்ப நாளாக இல்லை, பல வருடங்களாகவே இருக்குது. அது இந்த ரிஷபராசி என்பர்களை பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 17 வயதிலிருந்து ஒரு 48 குறைஞ்சது ஒரு 55 வயது வரையும் அன்பு கிடைக்குமான்னு இந்த கடையில் முட்டாய் கிடைக்குமாங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் உங்களை அன்பு காட்டுறாங்க, உங்கள்கிட்ட அன்பு காட்டுறாங்க, பாசம் காட்டுற மாதிரி நடிக்கிறாங்க. ஆனால் உண்மையான அன்புங்கிறது ரிஷபராசி என்பவர்களுக்கு நான் சொன்ன குறிப்பிட்ட வயதில் கிடைப்பது என்பது மிக எளிது அல்ல. எல்லாமே போர்வை போத்திக்கிட்டு உங்கள் மேலே அப்படியே குத்த வேண்டிய சூழ்நிலை தான் ஏற்படும். ஸோ அந்த அளவுக்கு உங்கள் லைஃப்பில் நீங்கள் நிறைய எதிர்மறையான விஷயங்களை சந்திச்சுக்கிருக்கீங்க. நல்ல விஷயத்தை சந்திக்கிறதுக்காக காத்திருக்கீங்க. நம்மளுடைய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு நம்மளுடைய வாக்கிய பஞ்சாங்கப்படி ராசிக்கு எத்தனாம் இடத்துக்கு வராரு? 11க்கு வராரு. ஒரு பழமொழி இருக்குது, சனி பகவான், பாவகிரகங்கள், மாந்தி, இந்த கிரகங்கள்லாம் 11ஆம் இடத்துல அமர்வது யோகம்னு சொல்லுவாங்க. எப்படி? யோகம்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு அந்த யோகம் 80% உண்டா அல்லது 40% உண்டா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். இதை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, நான் சொல்கிறத உங்களுடைய சுய ஜாதகத்தில் பாருங்கள். உங்களுடைய சுய ஜாதகத்தில் லக்னம் எதுவானாலும் இருக்கட்டும், ராசி எதுவானாலும் இருக்க முடியாது. ஏன்னா நம்ம பேசுகிறதே ரிஷபராசி பற்றி தான், புரியுதா? அப்போ ராசி எதுவானாலும் பேசக்கூடாது. ஓகே, அப்போ உங்களுடைய லக்னம் எதுவாகனாலும் இருக்கட்டும், உங்களுடைய சுய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் மீனத்தில், உங்களுடைய சுய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் கடகத்தில், சுக்கிர பகவான் விருச்சகத்தில் இருக்கார் அப்படின்னா எக்ஸாக்டாக எழுதி வச்சுக்கலாம். 80 to 99 பாயிண்ட் கூட வச்சுக்கலாம். கண்டிப்பாக என்ன பண்ணுவார், உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் உள்ள பிரச்சனையை சரி பண்ணிடுவார். சந்தோஷம் சார்ந்த விஷயங்கள், எனக்கு இவங்க கூட இருந்தால் அன்பாக இருக்கும், இவங்க கூட நான் ட்ராவல் பண்ணால் சந்தோஷமாக இருக்கும், இவங்களை கல்யாணம் முடிச்சுட்டா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன், இவங்க என்னை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, என்னோடய கணவன் அல்லது என்னுடைய மனைவி என்னை புரிஞ்சுட்டாங்கன்னா என்னைய மாதிரி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஆள் யாருமே கிடையாது அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு நான் சொன்ன அமைப்பில் சுக்கிரன் அமர்ந்திருந்தால் உறுதியாக உண்டு. என்னது? சந்தோஷம், பொருளாதாரம் உறுதியாக உண்டு. சரி, உண்டுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஏற்கனவே பட்ட கஷ்டம் என்ன தெரிஞ்சுக்கிறோமா? ஏன்னா நாங்காட்டு இந்த காற்று வாக்கில் பேசிட்டு போனேன் நீங்கள் நினச்சிடக்கூடாதுல்ல. சரியா? நான் கிரகத்தை வச்சு தான் சொல்கிறேங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் கடந்த காலங்களில் நடந்த சில கசப்பான விஷயத்த சொல்கிறேன். முதல் விஷயம் என்னென்னா, ரிஷபராசி என்பர்கள் இந்த கடந்த ஒரு 3 வருட காலமாக புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சி எடுத்தால் ஃபெயிலியர், வீடு வாங்கி பிரச்சனை, வீட்டுக்குள்ளே போகிறதே பிரச்சனை,
குடும்பத்தில் என்னுடைய பார்ட்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய மனைவியாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய கணவராக இருக்கலாம். என்னை புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்காங்க. நானும் அன்பு அன்பு அன்புன்னு அவங்கள்ட்ட எவ்வளவோ காட்டி பார்த்தேன். கடைசியாக என்னை வெளியே போன்னு சொல்லி வெளியே அனுப்பிட்டாங்க. நான் இப்போ என்னுடைய பார்ட்னரை விட்டு பிரிஞ்சு வந்துட்டேன். அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் நடந்ததா இல்லையா? நட்புகளுக்குள்ளே ஒரு நம்ம இவர் சொல்லுவார் தெரியுமா, சந்தானம் சொல்லுவார்ல, சந்தானம் படத்தில் சொல்லுவாங்க பார்த்தியா, என்ன சொல்லுவாங்க, நட்பில் எதிரா நல்ல நட்பு கெட்ட நட்புன்னு. ஆனால் உங்களுக்கு மட்டும் நல்ல நட்பு கம்மியாக இருக்கும், கெட்ட நட்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த கெட்ட நட்பு எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை யூஸ் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு தெரியாது, பாசம் காட்டுறாங்க, உண்மையாக இருக்காங்க, நீங்கள் நினச்சிக்கிருப்பீங்க. அவங்க எல்லாம் உங்களை யூஸ் பண்ணிடுவாங்க. சொந்த பந்தத்தாலும் நண்பர்களாலும் பார்ட்னராலும் அதிகமாக மனதளவிலும் பொருளாதார விஷயங்களும் கஷ்டப்படக்கூடிய நபர் யாருன்னா ரிஷபராசி அப்படின்னு என்ன பண்ணலாம், எழுதி வச்சுக்கலாம். இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா, சந்திரன் உங்களுடைய ராசியில் உச்சமடைகிறார். நீங்கள் எளிதாக மற்றவங்களால் ஈர்க்கப்படுறீங்க. உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய வேகம், உங்களுடைய அழகு, உங்களுடைய திறமை, உங்களுடைய அதென்ன சொன்னால் உங்களுடைய கவனிப்பு, ஒரு வேலையை கொடுத்தா நீங்கள் செய்கிற செயல் தன்மை எல்லாமே டிக் அடிச்சிட்டே வரலாம். ரிஷபராசி சூப்பர், ரிஷபராசி சூப்பர்னு. அந்த சூப்பருங்கிற விஷயத்த எப்படா பவரை எடுக்கலாம், சூப்பர் பவரை எடுக்கிற மாதிரி உங்களை எடுத்துகிட்டு கரும்பு ஜூஸை பொழிஞ்சிட்டு சக்கையை தூக்கி போகிற மாதிரி உங்களை தூக்கி போட்டு போயிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நடந்தது உண்மை என்றால் நான் சொல்லக்கூடிய முதல் சொன்ன விஷயமும் நடப்பதும் உண்மை. அப்போ நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு புதிய வீடு கட்டக்கூடிய யோகம், வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம், சந்தோஷத்தை தொலைத்துட்டு சந்தோஷத்தை தேடுபவர்களுக்கு மனம் மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடிய யோகம்லாம் சனி பகவான் கொடுக்க போகிறார். பிரிந்த உறவுகள் இணைவார்கள். கணவன் மனைவி ஒற்றுமை அங்கீகரிக்கப்படும். திருமணமே முடியலைங்க, திருப்பி பார்த்தா பொண்ணு கிடைக்க மாட்டேங்கி, தேடி தேடி பார்த்தேன் மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்கின்னு சொல்லி ஒரு நிலையில் இருக்கீங்கன்னா உறுதியாக சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியம் சனி பகவான் கொடுக்க போகிறார். நீங்கள் என்ன விஷயங்களை கவனமாக இருக்குன்னா, இப்போ நான் சொல்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க சரியா? உங்களை உசுப்பேற்றுற மாதிரி, உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி யார் பேசினாலும் காதில் வாங்காதீங்க. நீங்கள் ரொம்ப அழகுன்னு சொன்னாலும் ஏமாந்துடாதீங்க, நீங்கள் ரொம்ப அறிவாளின்னு சொன்னாலும் ஏமாந்துடாதீங்க. ஏன்னா இந்த ரெண்டுமே எதுக்கு, அவங்கள தேவைக்கு உங்களை பயன்படுத்துறதுக்காக உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. அதே போல் மனதளவில் காதல்ங்கிற விஷயத்தில் போய் லாக் ஆகாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ரிஷபராசி பெண்கள், ரிஷபராசி ஆண்கள் இந்த காலகட்டங்களில் உண்மையான காதலில் வெற்றி பெறுவீர்கள். போலியான காதல் எது எது இருக்கோ அதெல்லாம் உங்களை விட்டு வெளியே போயிடும். ஸோ அப்போ நீங்கள் ஐயோ போயிட்டாரே, ஐயோ எவ்வளோ பாசம் வச்சுனாரே, என்னை ரொம்ப லவ் பண்ணார், என்னை உயிர்னாரே, என்னை பெரிய ராணினாரே அப்படிலாம் சொன்னார் அப்படின்னா சும்மா சொல்லியிருப்பார். அவர் மனசுக்குள்ளே உங்களை வஞ்சிக்கிட்டே வெளியே சொல்லியிருப்பார். நீங்கள் இப்போ அவர் வெளியே போவார் பார்த்தீங்களா, உங்களை விட்டு கடந்து போவார்ல, அவர் மனசுக்குள்ள என்னெல்லாம் வச்சுருந்தாரோ அதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிடுவார். புரியுதா உங்களுக்கு? அப்புறம் ஐயோ இப்படி வருத்தப்படுறதே கிடையவே கிடையாது. போனால் போகட்டும் போடான்ட்டு தூக்கி போட்டு உங்கள் லைஃப்பை பாருங்கள், உங்களுடைய பெற்ற தாய் தந்தையரை பாருங்கள், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எந்த இடத்திலும் ஏமாறாமல் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை சனி பகவான் கொடுக்காரு. பயன்படுத்திக்கோங்க. லைஃப் உண்மையாக சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த காலகட்டங்களில் சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து ஏற்றமாக மாற்றுவதற்கு, தாக்கத்தை ஏற்றமாக மாற்றுவதற்கு நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னா, துர்க்கை அம்மன் வழிபாடை பின்பற்றுங்கள். துன்பமெல்லாம் விலகி துயரங்கள்லாம் விலகி வெற்றி என்பது உறுதி. நேர்களே, நீங்கள் தற்போது வரை பொறுமையாக பார்த்த விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட நவ கிரகங்கள்லேயே ரொம்ப ரொம்ப மெதுவாக ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசியை விட்டு கடப்பதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் நம்முடைய சனீஸ்வர பகவானுடைய சனி பயிற்சியை தான் பார்த்துருக்கீங்க. இந்த சனி பயிற்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் குறைஞ்சது ஒரு 20-30% உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றம் இருக்கும். சனி பயிற்சியானே உங்கள் லைஃப்பில் அடிமேல் அடி விழுந்து இடிமேல் இடி விழுந்து அட்ரஸ்லாம் போயிடுமா? கிடையவே கிடையாது. அல்லது சனி பயிற்சியானே ஓஹோன்னு வந்துடுவேன், கோடீஸ்வரன் ஆயிடுவேன், அப்படி ஆயிடுவேன் இப்படி ஆயிடுவேன், கிடையவே கிடையாது. என்ன பண்ண போகிறான்னா, ஒரு மனிதனால் ஒரு விஷயத்தை செய்யவே முடியல, வேலை பார்க்க முடியல, ஒரு குடும்பத்தோடு ஒற்றுமையாக இருக்க முடியல அப்படின்னு ஒரு கவலையோடு இருக்கவங்களுக்கு அந்த கவலையை நீக்குவார். சாப்பாட்டுக்கே வழி இல்லைங்கிறவங்களுக்கு
தினந்தோறும் அவங்களுக்கான உணவு கிடைப்பதற்கான வழியை ஏற்படுத்துவார். வாழ்க்கையை தொலைத்தவர்களுக்கு வாழ்க்கையும், வாழ்க்கையை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு புரிய வைக்கக்கூடிய சூழ்நிலையும் தான் சனி பகவான் கொடுப்பார். அதனால் பதற்றப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஸோ சொன்னது எல்லாமே 20-30% தான் நடக்க போகுது. இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுங்கிறத ஃபஸ்ட்டு மனசில் வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் நிறைய கருத்துக்கள் கொடுக்குறீங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தளவு அதிகமான கமெண்ட்ஸ் வருது. நல்லா சொல்கிறீங்க, ஏகப்பட்ட கருத்துக்கள் சொல்கிறீங்க. இதில் சில நம்முடைய அன்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தவறான கருத்துக்களை பதிவிடுறாங்க. ஸோ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒரு தவறான வார்த்தை நம்மளுடைய யூடியூப் சேனலில் பதிவிடுவதனால உங்களுக்கு எதாவது நன்மை இருக்கா? ஒன்றுமே கிடையாது. ஒரு ஜோதிடரை தவறாக பயன்படுத்தி நீங்கள் மேன்மை அடைஞ்சிருவீங்களா? அதை பார்க்குற 10 பேர் உங்களை தப்பாக நினைப்பாங்க. ஓகேவா? நாங்கள் திரும்ப திரும்ப ஜோதிடராகிய அத்தனை பேருமே சொல்கிறது என்னென்னா பொது பலனே. இதையே நீங்கள் உங்கள் லைஃப்பாக நினச்சி கஷ்டப்பட வேண்டாம் தான் நாங்களும் சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இங்கே டென்ஷன் ஆக வேண்டாம். நல்ல விஷயங்களை எடுத்துக்கோங்க. பாதுகாப்பான விஷயங்கிறத என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் பாதுகாப்பாக நடத்திக்கோங்க. நீங்கள் எங்கள்கிட்ட ஜாதகம் பாருங்கள், பார்க்காம போங்க, அது உங்கள் விருப்பம். ஓகேவா? வீடியோ நாங்கள் பேசுனோம்னா உங்களுடைய மேலான கருத்துக்களை, நல்ல விதமான கருத்துக்களை மட்டுமே பதிவிடுபவர்களுக்கு நன்மையே நடக்கும் என்பதை உறுதியாக சொல்லிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு எனது மனதார நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வாழ்க நலமுடன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி.